அனைவருக்கும் வணக்கம். அன்பில் மகேஷ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் அப்படின்ற செய்தியை கேட்கும் பொழுது அப்படியே எல்லாரும் நம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது எந்த அளவுக்கு உண்மை, அங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் விஜய் வைத்த கோரிக்கையும் அவரோட நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அமித்ஷாவை அழைத்து வந்தது, மற்ற முதல்வர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டும் அளவுக்கு, அதாவது மெய்சிலுக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கைலாம் பார்த்து மிரண்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். அங்கே விஜய் அவர்கள் அதிரடியாக நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார். அதை பற்றியும், அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் இந்த நேரு ஏவாவேலும் அடங்க மாட்டாங்க போல தெரிகிறது. திரும்ப திரும்ப கூவிக்கிட்டே இருக்காங்க. ஆதாரங்களை எடுத்து வச்சாலும் இவங்க அடங்குற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க வெயிட்டேஜை காட்டிகிட்டே இருக்கணுமா, திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா குசுமத்தனத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கரையான் அரிப்பது போல் அரிப்பதற்காக பார்த்திங்கன்னா பணத்தை இறக்கி பார்த்திங்கன்னா கூட்டத்தை சேர்ப்பதற்கு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைடா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது, அரசகுமார் அவர்கள் 100 கோடி அதாவது லஞ்சம் வாங்கின விஷயத்திற்காக உள்ள கம்பி நீட்டுறாரு பார்த்தீங்களா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்வர் டேபிளுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலை. அவர் இணையவும் போகிறதில்ல. ஏன்னா இங்கே உதவாநிதி கூட நீ இருந்து என்னென்னலாம் பண்ண, உதவாநிதியே நீ ஏமாத்தின, கருணாநிதித்தனத்தை அங்கேயும் காமிச்சிட்ட. பார்த்தீங்கன்னா நீ 100 கோடி மறைச்சதுக்கே அங்கே பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அதுவும் உதவாநிதியும் பயங்கர கட்டுப்பில் இருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் சேர்த்துக்குவாரா? சேர்த்துக்கலாம் மாட்டாருங்க. அங்கே நீங்கள் ஒரு கட்டுகளை கூட நீங்கள் உள்ளலாம் போக முடியாது. அந்தளவுக்கு விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அப்போ ஏன் இந்த வதந்தி பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபாதர் மூலியமாக, அதாவது நெருக்கமாக இருக்கக்கூடிய, யாருக்கு நெருக்கமாக, விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபாதர் மூலியமாக தூது அனுப்பியிருக்கிறார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வேலை என்கிட்ட பலிக்காது, விஜய் அவர்கள்ட்ட இதெல்லாம் போச்சு, இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கும் அவர்கள் நட்பில் விரிசல் வந்துன்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அன்பில் மகேஷ், சினிமாவில் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை சந்தித்து எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தூது விட்டுருக்கிறார். அவ்வளோதானே தவிர கட்சியெல்லாம் இணைய போகிறது இல்லைங்க. அப்படி போய் அவர் கேட்டாலுமே விஜய் அவர்கள் அங்கே சேர்க்கப்படுறதுக்கு தயாரான இல்லை. இதை எவ்வளோ பரவனாலுமே பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அன்பில் மகேஷ் கொண்டிருக்கிறார். எங்கே டிஎம்கேக்குள்ள பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணார், போனார், வந்தார்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு இந்த ஊழல், இந்த லஞ்ச லாவணையும் கூட சேர்த்து அந்த பட்டியலும் டேபிள் வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்க, 31வது முதல்வர் மாநாடு நடந்தது. இந்த முதல்வர் மாநாட்டில் தமிழ்நாடு நடப்பதனாலையும், அதுக்கப்புறம் அமித்ஷா தலைமை ஏற்றிருந்தார். துணை தலைவராக விஜய் அவர்களை நியமித்ததுனாலையும் விஜய் அவர்கள் பொறுப்பை உணர்ந்து அமித்ஷாவை கூட்டி வருவதிலும், மற்றவர் முதல்வர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களிடம் அன்பு பரிமாறின விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மெய் சிலுக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் முதல்வராக இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களுக்கு இறங்கி போக வேண்டும், எந்த விஷயங்களுக்கு பணிந்து போக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் இந்த மேடையில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் அவர் பேச்சில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருந்ததுங்க. அதாவது இந்த முதல்வர் மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, இந்த திராவிட கொத்து சோடா, இந்த ஊடகங்கள், இந்த ஐடிவிங்கெலாம் என்னத்தமா பண்ணாங்க, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுக்கிறது தமிழக வெற்றி கழகம், விஜய் இதற்கு உடன்படுகிறார் அப்படின்ற செய்திகளை பரப்பி கொண்டே இருந்தார்கள். இப்பயும் அதை தான் பரப்பிட்டு வராங்க. ஆனால் உண்மையை அவங்க சொல்லவே இல்லைச்சுங்களேன். ஆனால் நம்ம சொல்லாமல் இருப்போமா? அதாவது டீலிமிட்டேஷனை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கும் போதே அவர் வைத்த கோரிக்கை என்னன்னா, இங்கு மக்கள் தொகை குறைவாக இருப்பதாலும் மற்ற மாநிலங்கள் அதிகமாக இருப்பதனாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இப்போ இருக்கிற மாதிரியே கிடைக்குமா, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு இன்ச்சு கூட நீங்கள் இதற்கு குறைவாக தெரிந்தது என்றால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கோரிக்கையில் வைக்க வேண்டியிருக்கும். திரும்பவும் இப்போ தான் அந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெளிவாகவே பேசினார். அது மட்டும் இல்லாமல்
காவேரி நீர் குறித்து அங்கே இருக்கிற அதாவது கர்நாடக முதல்வர் சிவகுமாராஜிக்கிட்டே இந்த விஷயத்தை பேசினார். காவிரி நீரை தர சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள்? அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிக்கணுமா இல்லையா? மேகதாது அணை கட்டுவதிலும் நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா மும்முரம் காட்டுகிறீர்கள்? அதற்கும் உச்சநீதிமன்றம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சில கட்டளைகளை இட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்களையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதற்கு நாம் பார்த்தீங்கன்னா மாநில ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். மாநில கூட்டமைப்புடன் செயல்பட்டால் போதைப் பொருள்களை ஒழித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறொரு மாநிலத்திலிருந்து தான் இன்னொரு மாநிலத்திற்கு வருகிறது. தமிழ்நாடுன்னு கேரளாவுக்கு போதா, கேரளான்னு எங்கே வருதா, ஆந்திராவிலேருந்து எங்கே வருதா, கர்நாடகாவிலேருந்து எங்கே வருது, எங்கே போகுது அப்படின்றத கூட்டமைப்பாக செயல்பட்டால், அதாவது ரகசிய கூட்டமைப்பு தேவை அப்படின்றாங்க. ரகசியமாக இது தகவல்களை பரிமாறிக்கொண்டால் போதைப் பொருள்களை மேக்சிமம் ஒழித்து விடலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. எப்படி சரியான ஒரு அடியா? இது யாராவது பேசியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? கண்டுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள்லாம் விற்பனை செய்கிறாங்கல்ல, இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போதைப் பொருள் பரிமாறுவதற்கு இந்த ஆன்லைன் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்கிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிறாரு. அனைத்து மாநிலங்களும் இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்கிறது பார்த்துங்க. எந்த அளவுக்கு முதல்வர் அவர்கள் தெள்ள தெளிவான விஷயங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சன் டிவி ஊடகங்களும் கலைஞர் ஊடகங்களும் திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுகிறது. அதாவது டீலிமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா சொல்லும் விஷயங்களுக்கெல்லாம் அடிபணிந்து போகிறார். ஏன்னா பிஜேபி சொல்லும் விஷயங்களோடு சேர்ந்து தான் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி டிஎம்கேயோட ஐடி விங்கும் இந்த சன் டிவி ஊடகங்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே நீட் தேர்வை பற்றியும் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை அவர் எடுத்த விஷயங்களை பேசியிருக்கிறார். பெங்களூரில் இருக்கும் மெட்ரோவை ஓசூர் வரைக்கும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. இந்த பயணங்கள்லாம் இருந்துன்னு வச்சுங்கன்னா பெங்களூருக்கு அடிக்கடி போய் வரவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதற்கப்புறம் கடல்வழி பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும். இதற்கு அனைத்து மாநிலங்களும் ஒற்றுமுறையில் செயல்பட்டால் பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை தெரிஞ்சு தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசியிருக்கார் அப்படின்றது தான் உண்மைங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டப்பேரவையில் நேருவும் தேவாவேலும் எவ்வளோ ஆதாரங்களை கொடுத்தாலும் திரும்பவே மாட்டேங்கிறாங்க. நேரு அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா, பார்த்திங்கன்னா நாங்களாம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் இந்த ரேஷன் அரிசிலாம் கருப்பு கருப்பாக இருக்குது. மக்கள்லாம் பாவங்க, சாப்பிடவே முடியல. பார்த்திங்கன்னா மாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருந்தாரு. இல்லை போன ஆட்சியில் இவங்க ஆட்சியில் தூங்கிட்டு இருந்தாரா? அது ஏன்னா எவ்வளோ வீடியோ எடுத்து போடணும், எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தற்போது விஜய் அவர்கள் ஏன்னா இந்த மாதிரி அரிசிகள் எல்லாம் இனிமேல் விநியோகிக்கூடாதுன்னு சொல்லி இப்பொழுது வேறொரு பயிர் வகைகளையும் கொண்டு அதை பயிர் செய்ய சொல்லியிருக்காரு. கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த ரேஷன் அரிசி எல்லாம் கடையில் விற்கும் அரிசியில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்குதோ அதே மாதிரி அரிசிகள் எல்லாம் ரேஷன் கடையில் கொண்டு வர உத்தரவிட்டிருக்காரு. இது என்றைக்காவது இந்த ஊடகங்களில் நம்ம பார்க்க முடிஞ்சுதா? இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு வர மாட்டாங்க. இப்போது இதை நேரு சொன்ன விஷயங்களை பூதாகரமாக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி கருப்பு குனியை வச்சு தான் சாப்பிட்றேன்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றேன்னு சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்களா? அதுக்கப்புறம் ஏவாவில் எந்திரிச்சு எங்கள் ஆட்சி காலத்தில் நெல்மூட்டையும் நனையவே இல்லை, அந்தளவுக்கு தார்பாய் போட்டு நாங்கள் பாதுகாப்பு வந்தோம், இந்த ஆட்சியில் நெல்மூட்டைகள் நனையுதுன்னு சொன்னார். உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அமைச்சர் வெங்கட்ராமன் எழுந்து, அதாவது உங்கள் ஆட்சியில் நடந்த இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்கள், இந்த அவலங்களெல்லாம் மக்கள் 5 வருஷமாக கோரிக்கை வச்சு நீங்கள் செய்யவே இல்லை. ஆனால் நாங்கள் இப்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கூடிய விரைவில் எல்லா இடத்திலும் செட்டுகள் அமைப்போம். தற்போது நிதி பிரச்சனை இருக்கும் காரணத்தினால் தார்பாய்களை பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான தார்பாய்களாக நாங்கள் அமைத்து பாதுகாத்து வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட்டு ஆதாரங்களை வச்சதுமே இவங்கெல்லாம் திருப்பி இந்த கொத்தூசலாக அமைதியாக உக்காந்துக்குச்சு. இவங்கெல்லாம் வாயை விட்டு மாற்றுறது சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இல்லை லைவில் போகிறதுனால சிறப்பான இந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. இதற்கும் யார் காரணம்? முதல்வர் விஜய் அவர்கள் தான். வீடியோவோட இறுதி பகுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. இந்த கரப்பான் பூச்சி கட்சி
நீட்டு, அதாவது ஃபேர் நீட்டுக்கு எதிராக எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்க, அதாவது கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆனதுக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து செயல்பட்டாங்கன்னு தெரியும். இங்கே வந்து அதையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பிரதமர் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணார். ஆனால் இந்த கரப்பான் பூச்சி கட்சி இப்போ என்ன பண்ணுது தெரியுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லாம் இறக்கி இங்கே வந்து கரப்பான்பூச்சி கட்சியை வந்து, அதாவது கிராமத்தில் இருக்கும் கடைக்கூடி மக்கள் வரைக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாரி குவிக்கிறாங்களாம். இதில் ஏகப்பட்ட யூடியூபர்களை உருவாக்கி இருக்கிறார்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபல யூடியூபர்களையும் வந்து இவங்க வந்து வாடகைதாரராக, அதாவது இவங்களும் வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், அது மாதிரி பார்த்திங்கன்னா ஊடகங்களையும் வாங்கிட்டு இவங்க வந்து பணத்தை இறக்கி வேலை செய்யிருக்கிறாங்கன்ற தகவல் வெளியே இருக்கிறது. நீங்கள் என்ன தான் தலைகளாக நின்னாலுமே கரப்பான்பூச்சி யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கும் அனைவருக்குமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலுமே எந்திரிக்கவே முடியாது. கரப்பான் பூச்சி நசுக்கி விடப்பட்டது. திரும்ப நீங்கள் வந்து எந்திரிச்சு சட்டத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி பல செயல்களில் ஈடுபட்டீங்கன்னு வச்சுங்களேன், நசிக்கலாம் மாட்டோம், காலி பண்ணிடுவாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.